அவ உன்னை பாக்கணும்னா அப்பால எங்கேயுமே போவாத எம்மா நேரமா போகாதோ ஓரமா நிக்கிற ஒரு ஓர மயிரா இல்ல ஓ மயிரே சொல்லுடா மொட்டை யார் நானா போடா யார பாத்து இதுக்கு மேல யாரா ஒரு வார்த்தை பேசக்கூடாது யார பார்த்து போடான்றா ஏய் என்ன மாட்டாடற போடா இப்படி வா நான் பேச்ச நான் வந்தேன் பையா ஏய் நீங்க 2 நாளா தூக்கல போய் 18 மணி நேரம் உள்ள போய் மாட்டீங்க உன்னையாண்ட உள்ள ஜெயில்ல போலடா யானை கூட வந்து அடிப்பாங்க ஏய் உன்னை எங்க அடிப்பாங்க போடா ரோட்ல பீச்ல 2 நாள் 18 நாள் காட்ல இருந்து ஊட்ல ஆடி வந்து அப்புறம் கூட வந்து அடிப்பாங்க போடா குண்டு பையலே வாயம்மா வாடியம்மா வணக்கம் 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 ஏண்டி பாப்பா ஓ ஏண்டி இவ்வளவு அழகா இருக்கறியே அழுவ என்ன இவ்வளவு அழுவ எடுத்துக்கிற அழுவ போனா விட அங்க கட்டிக்கின அழுவ மாட்டாங்க போய் அழுவ எப்படிங்கற அழுவ ஆமா ஏன் அப்படி சொல்ற தெரியுமா பாப்பா ஏண்டி பாப்பா போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆமா நீ அப்ப செத்துட்டா வெள்ளிக்கிழமை அரிய கொரமாசல பொறந்த பொண்ணு வெள்ளிக்கிழமை நைட் 12 மணி மேல சனியோ நைட் செத்துட்டா அது நானே முன்னாடி போறேன் எனக்கு தான் சொந்தக்காரங்க கூட போறேன் செல்லுல எடுத்து என் முன்னாடி செல்லுக்குற எடுத்து காமிச்சா முன்னாடி வாய அது தலையில உட்கார்ந்துறாரு கேட்டு பாரு உன் வாய் இப்படிக்குதா என் முன்னாடி வாய் இப்படிக்குதா தலையில கொஞ்ச நாள் என் கூட தான் குடும்பம் நடத்துறாரு அதனால தொடர்ந்து தலைவராகிறாரா பாப்பா ஞாபகம் வச்சுக்கா நான் போட்டு 3 மரக்காலி மூடுவார் ஞாபகம் வச்சுக்கா சாதாரண நினைக்காது வாயமா வரல தலகான் தலையா சரி பாப்பா ஓ அது போகட்டு விடு இவ்வளவு அழகா இருக்கறியே ஆமா இவ்வளவு அடக்க ஆச்சாரமா இருக்கறியே ஏண்டி நீ சுறுசுறுப்பா இருக்கறியே நீ அம்ளையாரி நீ நான் பம்மலல உதர காட்டியாரி உதர காட்டியாரி உன்னை பார்த்து பயந்து ஓடுடி ஆமா நான் தான் பேண்ட் தூத்துக்காய் எடுத்துலடி ஊரே பாரு வாயா மாமா அவட்ட போவாத அவங்கட காதலவா முந்தானி எடுத்து சொருவிடியா குத்தானி முந்தானி எடுத்து சொருவிடி முந்தானி எங்க போறது பஸ்ஸால போறது முந்தானி எடுத்து சொருவிடியா சொருவில நான் சொருவிடி வாடா நீ போய் சின்ன மாமியாட சொருவே இத 30 40 48 டைல் போட்டு வந்து போ உட்காரு மார்மாட பல்ல முறன கைபியாடி ஏமா சொல்லியா மாமா ஏமா சரி பாப்பா ஏமா அது போகட்ட விடு சமய பார்த்தனியா சமய பார்த்தா லட்சுமி கடாதிபதி சபை ஏன்னா கதையான நாடகம் ஆமா எப்படி பாட்டு தெரியல வச்சியா போட உள்ளன்னு போயிட்டே இருப்பாங்க அடுத்து அப்பதான் ஆமா இந்த பயம் உள்ள இருக்கணும் பயம் உள்ள இருக்கணும் அப்படி ஏண்டி இந்த சபை இருக்கின்றது ஆமா எதனால் கூடப்பட்ட சபை அதான் மன்மத சுவாமிக்காக ஓ மன்மத திருவிழாமா இது மன்மதன் என்னன்னு தெரியுமா உனக்கு அவர் இல்லன்னா நம்ம யாரு அவர் பண்ண சேட்டை தானே நம்ம 1000 பேர் உட்காந்து ஒரு ஆள் இல்லன்னா கண்டல அவர் இல்லன்னா நீ ஏது நான் எங்க உட்காந்து யாருமே இல்லையம்மா அவரால் தான் நம்ம எல்லாம் ஜீவனா இருக்கிறோம் ஏண்டி பாப்பா மன்மத சாமின்னு சொல்றமே ஆமா ஜெகரம்பார் பூவர்ஸ் 12 மணிக்கு அவனை கூட்டி விட்டு வெளியே ஆமா மன்மத காரணம் மன்மத இந்த அம்மாவோட மன்மத பண்ண வேண்டாம் 2:30 மணில என் வீட்டு கொண்டுக்கறான் மன்மத பண்ண வேண்டாம் பாப்பா அப்போ மாதா பிதா குரு அதா தெய்வம் இந்த மன்மத சாமி பார்த்திருக்கோம் இன்னும் கலைமாமணி விருது பெற்ற தாங்கள் சேகரையா பார்த்திருக்கும் கிருஷ்ணயா பார்த்திருக்கும் அந்த குழுவினருக்கும் இன்னும் ஊர் பெரியோர் தலைவர் இருக்காங்க பார் ஆமா ஊராட்சி மன்ற தலைவர் அன்னுடைய பார்த்திருக்கும் இந்த அன்புள்ள நண்பரே ஊராட்சி மன்ற தலைவரே கோயில் தலைவர் வார்டு நம்பர் அனைவரோட பார்த்திருக்கும் இன்னும் அன்புள்ள மரத்த அருமையான தலைவர் மகளுக்கும் எங்க ஊர்ல வார்டு நம்பர் பண்ற வேலை தான் நீங்க முன்னால தண்ணி வர இருக்குது ஓ ஏன் என்ன காரணம் என்னவோ நடந்து போச்சு பூரா பைப் ஓட்டு போட்டு அப்புறம் வேண்டி எலெக்ஷன் வர போகுது இல்லையா அவருடைய பார்த்திருக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம் ஏமா ஒரு விளக்கம் சொல்லுவாயா
தெரியும். யாருடைய மனைவி? சொல்லியம்மா. ஓ டில்லியா ஐயா ஹஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மனைவி. பேர் சொல்ல மாட்டாங்கடா அவங்க. ஆமா சொல்ல மாட்டாங்க. முன்னாடி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் ஒரு அதை சொல்லு கலகர மாட்டியா போடா. வரக்கூடிய கில்லி வச்சா அரவ கொடியோர் யாருக்கு வணங்காத முடியோர் கையிலே நரதேகையுடையோர். எப்படி அவருடைய பெயரோ டில்லியாகி அஸ்தமராஜ் வரக்கூடிய துரியோதன் மன்னன். தில்லியாகி அரசாட்சி செய்த மனைவி துணிவி பெருந்திருவாள் பானுமதி. ஆனால் எந்த குறைபாடும் கிடையாது. ஏண்டி பாப்பா எங்க கோயிலாமா இருக்காங்க பார். ஆமா 99 பேர். 99 பேர். ஓரவத்தி 99 குடும்பம். சதுரங்கமான நாடு. ஆமா நாடு இருக்கிறது சதுரங்கமான நாடு. ஆமா 66,000 வீடு. 66,000 வீடுக்கு 66,000 வீடு. மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை வீடு. ஆனா சதுரங்கமான நாடு. ஆனா பங்காளிக்கு பாகத்தை கொடுக்கறதா மோசக்காரன் கொண்டாட்டி. மோசக்காரன் முன்னாடி சொன்னா விடிஞ்சா சாப்பிட கிடையாது தம்பி. ஓ நாங்க சாப்பிடுறோம் டிஃபன் சாப்பிடுவோம். அப்ப இந்த டில்லியாகி அரசாட்சி செய்தவரு எங்க வீட்டுக்காரர் தான். அப்ப ஏற்கனவே முன்னாள் செய்தவரு முன்னாள் பிரதமர் துவாபரி காலத்தில் எங்க வீட்டுக்காரர் பாரத பிரதமர். ஓ உங்க வீட்டுக்காரர் தான் பாரத பிரதமர். இப்ப ஆள்றாரு நரேந்திர மோடிக்கு அவரு உங்க வீட்டுக்காரர் சகல்னா. ஆமா ஏமா கலியுகத்துல வந்து நரேந்திர மோடி, துவாபரி காலத்துல வந்து உங்க வீட்டுக்காரர் அதான் சகல் நினைக்கிறேன். சகலதான் நரேந்திர மோடிக்கு தம்பி முன்னாள் பாரத பிரதமர் தான் தம்பி. அவங்களுக்கு சகல கிடையாது. எங்களுக்கு தப்பான கணக்கு போடுற அப்படி இருந்தாலும் யாரு ஒருத்தர் பங்காளி துரோகத்தை மோசம் பண்றாங்களோ இந்த பங்காளி துரோகத்தை யாரு மோசம் பண்றாங்களோ இந்த மெத்த அரிய போட்டுருக்கலாம். என்னடா கை தம்பி ஏமா காட்டி பேசுற? இல்ல அது யாருக்கு செய்யறாலும் அவங்க அப்படி இருந்தாலும் எப்படி சதுரங்கமான நாடு எந்த குறைபாடும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பெருத்த குறைதான். என்ன குறை? ஆமா என்ன குறை? எங்களுக்கு பங்காளி இருக்கின்றார்கள். ஆமா ஐவர் ராஜாக்கள். அவங்க எங்க பிறந்தாங்க? காட்டுல பிறந்தவங்க. காட்டுல போய் பாகத்தை கேட்கணும். எங்கிட்ட பாகத்தை கேட்கலாமா? கேட்கக்கூடாது. கேட்கலாமா அவங்க? ஏன்னா நீங்க ஒரிஜினலா இங்கே பிறந்த உங்க வீட்டுக்காரலாம் எல்லாரும். ஆமா அதனால இங்க கேட்கக்கூடாது. காட்டுல போய் கேட்க வேண்டும். ரைட். ஆனால் எங்களுக்கு பெருத்த குறை என்னன்னு கேட்டா என்ன குறை? கொய்தா இருக்கின்றார் பார் துச்சாதன புலி. அவரை விட்டு ஐவர் ராஜாக்களை கொள்ளலாம் என்று பல சூழ்ச்சியெல்லாம் செய்து பார்த்தோம். அப்படியே அந்த பார் அந்த ஐவர் ராஜாக்கள் ஒருத்தவன் சாவல் தம்பி. ஐயோ பாண்டவர் சாவல மாரத தூக்கிட்டு ஒருத்தர் குடி பேச்சு தூக்கிட்டு போடுறான். அவங்க ஐவர் ராஜாக்களுக்கு நல்ல எண்ணம். ஓ அப்ப எங்களுக்கு ஏடா கிட்ட நம்ம எங்களுக்கு குற்றமில்லை என்று குறுகுறுடுது. யார் ஒருத்தர் தப்பு செய்யறாங்க தெருவில் நிமிந்து நடக்க முடியுமா? அவங்களுக்கு ஆகட்டும். ஓ பொண்ணுங்களுக்கு ஆகட்டும். அதேதான் யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு ஆகட்டும். அதனால் ஒழிக்கலாம் என்று பல சூழ்ச்சி செய்து பார்த்தோம். அப்படி ஒழிவில்லை. ஆமா ஆனா எங்களுக்கு லேசாக வரவைத்து தூது மகனை ஆடி நாடோட பறித்துக் கொண்டு உப்பு சட்டி வரவு முதல் அனைத்து பறித்துக் கொண்டு 12 ஆண்டு ஓராண்டு அஜ்ஞாத வனவாசம் வைத்தோம். 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாத வாசம் கழித்து வந்தால் வீட்டுதாரத்தின் கட்டளை. ஆனால் 12 தொலைத்து விட்டார். பாடம் இருப்பாங்கன்னு சொல்ற கண்டிப்பா அவங்க கண்டிப்பா காட்டுல எதனா இருக்குதா? காட்டுல குடிக்க தண்ணி சாப்பிடு. காய்கனி ஏன்னா ஒண்ணு கூட இருக்காது. கோடை காலத்துல காஞ்சி போயிருக்கும். கண்டிப்பா பாண்டவர் செத்துட்டு இருப்பாங்க. வீட்டுலதான் காரியம். ஏண்டா அவன் பகையாளி என்ன? அவன் பங்காளி இல்ல? ஓ பகையாளியா இருந்தாலும் பங்காளி தானே. அப்ப பாண்டவர் செத்துட்டா உன் வீட்டுல காலி பண்றதுல? ஆமாண்டா கண்டிப்பா உன் வீட்டுல ஒத்தவளுக்கு ஏத்தணும். ஓஹோ ஆமா அப்ப ஏத்தி ஆகணும். கண்டிப்பா அப்படி இருந்தாலும் உங்க வீட்டுக்காரருக்கு கருமதி பண்ணணும். இதுக்கு மேல் எங்க வீட்டுக்காரர் தான் நாட்டுக்கு ராஜா. நான் தான் ராணி. கோணி ஆனால் வீட்டுக்கார பார்த்து ஒரு தேத்து சொல்ல வேண்டும். வீட்டுக்காரர் இருந்தா ஐயா மகாராஜா வாங்க உட்காருங்க. வாங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்காரருக்கு காரியம் பண்ணா அவன் வீட்டுக்கு அந்த பாண்டவர் சத்துட்டா காரியம் எங்க நடக்கும்? உன் வீட்டுல தான் நடக்கும். அப்ப யாரு
வீட்டுல காரியம் யாரு காரியம் அப்படியே சொன்ன உங்க வீட்டுக்காரருக்கு காரியம் உங்க வீட்டுல நடக்கும் கண்டுக்கலாமா பரமையா பேசுறேன் மன்னவா கண்ணி மான்மதி மன்னனோட அனுகிரகத்தினால் இரண்டு ஆயுள பெற்று வழக்கடவது ஒரு சித்தமேறிய வாக்கியம் சுவாமி. ஆமா மன்னவா, இந்த நேரத்தில் அனைத்து சமாச்சாரம் என்ன காரணம்? சபையை கூட்டி ஐவராஜாக்கள் ஏங்க இந்த தினத்தில் உங்களை பார்த்து ஒன்று கேட்கலாமா? வீட்டுக்கார பார்த்து என்ன கேட்டாங்க ஒன்று கேட்கலாமான்னு கேக்குதுன்னு பாப்போம். ஏமா நீ என்னடா வில்லகமா வார்த்தையே வில்லகமான வார்த்தை தெரியுது. வேலை செய்யறேன் அரசாங்கத்துல விட்டு போடுறோம். அம்மாவுக்கு நான் வேலை செய்ய உங்களை விட அரசாங்கத்துல இவன் நல்லா வேலை செய்யறான் மனோ. ஆமாங்க, ஒண்ணு விட ஒரு டாரஸ்ல 12 டன்னு வந்த மல்லிகை சாமான் வந்துச்சு. எடுன்னா வீட்டுக்கு மல்லி விட்டீங்க. தப்பா புரிச்சுக்கா? ஏன் தப்பா புரியுது? அது பூரா அந்த சாமான் பூரா எடுத்து அடுக்க சாதாரண மழை கிடையாது. ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சோம், 10 மணிக்கெல்லாம் முடிச்சு. என்ன பண்ணு டைம் வச்சுட்டா? மல்லிகை பொருள் தம்பி அவ்வளவு அதிகமான லோடு. என்ன வாட்டமா அடியில வந்து வச்சுக்கிச்சு வைக்கிறான் பாரு. சரி 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 சரி. ஏன்னா வீட்டு வேலையில கொஞ்சம் திறமையான ஆளு. அதேதான் அரசாங்கத்துல விடாத வச்சுக்கிது. அம்மா கூட 500 ரூபாய் சேர்த்து கொடுக்கணுச்சு. சம்பளம் மளிகை சம்பளம். எங்க அவன் நல்லா வேலை செய்யறான். அவங்க வீட்டு குடும்பத்து மாதிரி எடுத்துக்கட்டி வேலை செய்யறான். நீ இல்லாத நேரத்துல ஏங்க இப்போ லோடு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எந்த பொருள் எங்க எடுக்கணும், எங்க வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். எந்த பொருள் எந்த இடம் அது சரியா? ஆமா, எந்த பொருள் எங்க வச்சிருக்கணும் அவனுக்கு தான் தெரியும். சரிவா? சரி சரி. எங்க உனக்கு கேட்கலாமா? கேளு.
வந்தான் பாரு மனோ. குண்டு 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 அரசாங்கத்தில் இருந்த என்ன மனோ விட்டு வளைத்த காரணம் என்ன? ஆமாங்க, குண்டு வாரி வேலை செய்யணும். யாரும் ஒரு ஆள் வேலை செய்வான். இப்ப என்ன பெண்ணு பேபிரா? சரி சரி, பங்கு பங்காளி அல்லவா? ஆமாங்க, எவ்வளவு மக்கள் சொல்லு மகளை ஆடி வனம் வச்சு வச்சங்க. ஆமா, உயிரோடு இருக்காங்களா உயிர் துறந்து விட்டாங்களா? அதே பெருத்த சந்தேகம். எங்க காட்டுல குடிக்க தண்ணி இருக்குமா? அதானே. உண்ண உணவு இருக்குமா? உண்ண உணவு, களி இருக்குமா? உடுத்த உடை, உடுத்த உடை, நிக்க நிழல், குடிக்க ஜலம், அங்க என்ன இருக்கும் காட்டுல? அதனால உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ராஜாக்கள் கண்டிப்பா இறந்துட்டு இருப்பாங்க. அது அப்படி இல்ல, சபையை கூட்டினா அந்த சபையை கூட்டினாதான் இன்னும் விளக்குன்னு யாராவது ஒருத்தர் நான் பார்த்தேன். நேரத்துல இருக்காங்க இல்ல, நானாவது இல்ல, எங்கேயுமே இல்ல, போயிட்டாங்க. இப்ப ஒருத்தர் காணாத போன ஒரு 10 வருஷம் இல்லன்னா அப்ப செத்துட்டாங்களா இருக்கிறான் அப்படி போயிடும். அந்த போல ஒரு ஆளை பார்த்து சபையை கூட்டினா இருக்கிறாங்க இல்ல இந்த உண்மை தெரியும். தெரிஞ்சுக்கினா ரைட்டு. நீ சொன்னிய பங்கு பங்காளி, ஆமா, அவளுக்கு செய்ய வேண்டிய ஈமை சடங்கு அதை நீ செய்ய போற. அடுத்தது வந்து இப்ப இந்த இந்த நாட்டை சம்பாதிச்சு யாரு? எங்க மாமா. அப்ப அவர் இல்லாத இடம் ஒரு வேலை நடக்குது. எங்க இந்த நாடு கிடைச்சது யாரால? அவங்க அப்பா. இந்த முடி கிடைச்சது யாரால? அவங்க அப்பா. நாய் கிடைச்சது யாரால? இவங்க மாமனால. அதனால் எந்த தந்தை உங்கள் மாமன்